ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டு இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே. உனக்கு நடக்கவிருப்பதை நான் உனக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் கூறுகின்றேன். உண்மை புரிந்தால் நீயே உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாய். இதுநாள் வரை பல கஷ்டங்களை அனுபவித்து நீ இனி சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். அதுவும் என்னுடைய ஆசீர்வாதத்தால் தாராளமாக அனுபவிக்கப் போகின்றாய். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் யாவும் நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய கனவுகள் இப்பொழுது மெய்ப்படப் போகின்றது. வசதி வாய்ப்புகள் பெருக போகிறது. உன்னை நம்பி உன்னை தேடி சில நபர்கள் வரப்போகின்றார்கள். உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் வரப்போகின்றது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல போகின்றாய். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள், அகந்தை, அகங்காரம், கர்ப்பம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம்தான் இது. உனது அருகில் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே. நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும். இல்லை என்ற நிலை எப்பொழுதும் ஏற்படாது. இப்பொழுதாவது நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு தங்கமே. உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனது கிரகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகின்றேன். யாரும் என்னை மதிக்கவில்லை, அனைவரும் என்னை புறக்கணிக்கின்றார்கள் என்று கூறினாய் அல்லவா? அனைவர் உன் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளும்படியான காலம் வரப்போகின்றது என்று என் பாதங்களில் நீ தஞ்சமடைந்து பாரத்தை என் மீது சுமத்தினாயோ, அன்றிலிருந்தே நான் உன்னை பாதுகாத்துதான் வருகின்றேன். எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உன்னை காயப்படுத்தும் பொழுது நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது நான் உன்னை அவர்கள் முன்பு பெரிதாக்குவேன். அதாவது தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் உன்னை அவர்கள் முன்பு நியாயப்படுத்துவேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்தவித கவலையும் வேண்டாம் தங்கமே. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய இடத்தில் நீ செல்ல போகின்றாய். உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன்னை ஒரு பொழுதும் தாழ்ந்து போகும்படி உன் அப்பா நான் விடமாட்டேன். இது என் சத்திய வாக்கு. உன்னை எப்பொழுதும் என்னுடைய அரவணைப்பிலேயே வளர்ப்பேன். கவலை கொள்ளாதே. அனைவரும் உன்னை பார்த்து வியக்கப் போகின்றார்கள். அனைவரும் உன் பேச்சை கேட்கப் போகின்றார்கள். அந்த நாள் வெகு வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.